Hi friends, welcome to Gowreesh samayalarai. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா கேரளா ஸ்பெஷல் டிஷ்ஷான அவியல் ரெசிபி எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாங்க. கத்திரிக்காய் 3 எடுத்து வச்சிருக்கேன். முருங்கைக்காய் 1, அவரைக்காய் ஒரு 5, பெரிய கேரட் 1, பீன்ஸ் ஒரு 4, வாழைக்காய் முழு வாழைக்காய் எடுத்துர்க்கேங்க. உருளைக்கிழங்கு 1, கொத்தவரங்காய் ஒரு 10 பீஸ் எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ நம்ம இதை எப்படி கட் பண்ணலாம், எந்த ஷேப்பில் நம்ம அவியலுக்கு கட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாங்க. இப்போ நான் கட் பண்ணிவிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட எப்படின்னு கட் பண்ணியிருக்கேங்கிறத காமிக்கிறேங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லா காய்கறியும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ கத்திரிக்காயை நான் கட் பண்ணதையும் தண்ணியில் சேர்த்திருக்கேன், கருப்பாக இது இருக்கிறக்காக. இப்போ வாழைக்காயை இந்த ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. நீங்கள் தோல் வேணால் முழுமையாக நீக்கி எடுத்துக்கலாம். முருங்கைக்காயை இந்த ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கை தோல் நீக்கி இப்படி கட் பண்ணிக்கலாங்க. அவரைக்காயும் அதில் இருக்கிற சைடில் இருக்கிற நாள்லாம் உருவிட்டு இந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொத்தவரங்காயும் இதே மாதிரி கட் பண்ணியிருக்கேன். பீன்ஸு, கேரட்டு எல்லாமே இதே ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோங்க. நீல வாக்கில் கட் பண்ணி எடுக்கிறப்ப அவியல் நம்ம பார்க்குறக்கும் டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த காய்கறிகள் எல்லாமே நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் இதை நம்ம சேர்த்து வேக வச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். அந்த பாத்திரத்தில் நம்ம கழுவி எடுத்த எல்லா காய்கறிகளையும் நம்ம இதில் சேர்த்திக்கலாங்க. இப்போ நம்ம முக்கியமாக அவியலுக்கு தேவையான எல்லா காய்கறிகளையும் நம்ம சேர்த்திட்டோம். இதில் எக்ஸ்ட்ரா என்னென்ன காய்கறிகள் சேர்த்தலாம் அப்படின்னா, நீர் பூசணிக்காய், சேனைக்கிழங்கு நம்ம இதில் சேர்த்து செய்கிறப்போ இன்னும் டேஸ்ட் அதிகமாகவே இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த காய்கறிகள் மட்டும் சேர்த்து செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. தட்டு வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காய்க்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்திக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் நான் மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேன். மஞ்சத்தூள் எதுக்கு நான் சேர்த்தேன் அப்படின்னா, எல்லா காய்கறிகளும் ஒரே மாதிரி கிடைக்கிறக்காக நான் மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேங்க. இதில் கத்திரிக்காயும் வாழைக்காயும் கருப்பு கலர் ஆயிரும். அப்படி மாறாமல் இருக்கிறக்காக நான் மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாங்க. அதில் இருக்கிற தண்ணியே, நமக்கு காயில் இருக்கிற தண்ணியே போதுமான அளவு இருந்தாலும் தண்ணி அடி பிடிச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக நான் ஒரே ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்திக்கிறேங்க. நல்லா கலந்து விட்டு தட்டு வச்சு நம்ம மூடி வச்சிடலாங்க. இப்போ காய் நல்லா வெந்து வரட்டும், நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான மசால் ரெடி பண்ணிடலாங்க. இப்போ பாருங்கள், தேங்காய் துருவல் நான் 1/2 மூடி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன். காரத்திற்கு ஏற்ப நம்ம பச்சை மிளகா சேர்த்திக்கலாங்க. நான் 4 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்த விழுதை நம்ம இதில் சேர்த்திக்கலாங்க. இப்போ தண்ணியாக வேணும் அப்படின்னா தண்ணியாக வச்சுக்கலாம், கெட்டியாக வேணும் அப்படின்னா கெட்டியாக வச்சுக்கலாம். நமக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் அவியல் சாப்பிட்றதுக்கு நமக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நல்லா ரெடியாகி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான முக்கியமான பொருள் நம்ம ஒன்று சேர்த்திடலாங்க. நான் கருவேப்பிலை ஒரு கொத்தும், பச்சை தேங்காய் எண்ணெய் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க. முக்கியமான பொருட்களே இந்த 2 பொருட்கள் தாங்க. நம்மளோட எல்லா டிஷ்லேயும் நம்ம லாஸ்ட்டாக பொரித்து அதில் தாளித்து கொட்டுவோம். ஆனால் கேரளா ஸ்பெஷல் டிஷ்ஷில் மட்டும் லாஸ்ட்டாக தேங்காய் எண்ணெயும் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துறது எப்பயுமே சூப்பராக இருக்குங்க. அவியல் எப்பயுமே இப்படி தான் செய்யணும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். மிகவும் சுவையான கேரளா ஸ்பெஷல் டிஷ் அவியல் ரெசிபி ரெடி. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கௌரி சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.